மக்களவைத் தேர்தல் காலகட்டத்தில் நாடு முழுவதும் 1100 கோடி ரூபாய் மதிப்புள்ள பணம் நகை பறிமுதல். தமிழ்நாட்டில் 150 கோடி ரூபாய் சிக்கியதாக வருமான வரித்துறை தகவல். கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் தொடர் தியானத்தில் பிரதமர் நரேந்திர மோடி. முக்கடல் சங்கமிக்கக்கூடிய பகுதியில் சூரிய உதயத்தை காலையில் பார்வையிட்ட பிரதமர் நரேந்திர மோடி. மக்களவைத் தேர்தல் பரப்புரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடியின் தியானத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. நியூஸ் 18 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பாஜகவின் விஜயதரணி கருத்து. கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்திற்கு சுற்றுலா பயணிகள் செல்ல கட்டுப்பாடுகளுடன் அனுமதி. கடும் சோதனைக்கு பிறகு படகில் பயணிக்கும் மக்கள். ஐம்பத்தி மக்களவைத் தொகுதிகளுக்கு நாளை இறுதிக்கட்ட தேர்தல். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஓட்டுச்சாவடிகளுக்கு அனுப்பும் பணிகள் தீவிரம். கோடை வெயிலின் தாக்கம் கடுமையாக இருப்பதால் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு பாமக தலைவர் ராமதாஸ் வலியுறுத்தல். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் மத்திய அமைச்சர் அமித்ஷா சுவாமி தரிசனம். தேவஸ்தான நிர்வாகம் சார்பில் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட கர்நாடக எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா கைது. பெங்களூரு விமான நிலையம் வந்தவரை சுற்றி வளைத்து பிடித்த சிறப்பு விசாரணை குழு. ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட டிடிஎஃப் வாசன் செல்போனை மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் ஒப்படைக்க உத்தரவு. நீதிமன்ற உத்தரவுப்படி கையெழுத்திட வந்த நிலையில் நோட்டீஸ் வழங்கிய போலீசார். இந்திய மக்களின் மரபணுவில் சனாதனம் நிறைந்திருப்பதாக ஆளுநர் ஆர்.என். ரவி பேச்சு. சனாதனம் மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்றும் சென்னையில் நடைபெற்ற விழாவில் வலியுறுத்தல். மயிலாடுதுறை தருமபுர ஆதீன மடத்தில் கடும் எதிர்ப்பை மீறி நடைபெற்ற பட்டண பிரவேசம். சிவிகை பல்லக்கில் பக்தர்கள் சுமக்க 4 மாட வீதிகளில் ஆதீனம் வீதி உலா. சென்னை பெரும்பாக்கத்தில் சதுப்பு நிலத்தில் பயங்கர தீ விபத்து. தீயணைப்பு வீரர்களின் பெரும் முயற்சியால் தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. அசாம் மேகாலயா எல்லையில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் காட்டாற்று வெள்ளம். அசாம், திரிபுரா, மிசோராம், மணிப்பூரை இணைக்கக்கூடிய முக்கிய சாலையில் பாதிப்பு. திருமணத்தை மீறிய உறவை மறைக்க நடிகைக்கு பணம் கொடுத்த புகாரில் ட்ரம்ப் குற்றவாளி என்று தீர்ப்பு. தண்டனை விவரம் ஜூன் 11ஆம் தேதி வெளியாகிறது. ஜோலார்பேட்டை அருகே வானிலிருந்து மர்ம பொருள் விழுந்து 5 அடி அளவிலான பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இது குறித்த தகவலை களத்திலிருந்து வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் வெங்கடேசன். வெங்கடேசன், தற்போது அந்த இடத்துக்கு உள்ளூர் கிராம நிர்வாக அதிகாரி வந்திருக்காரா? யாராவது வந்திருக்காங்களா? என்ன பாதிப்பு அந்த மர்ம பொருள் விழுந்ததன் காரணமாக ஏற்பட்டிருக்கு? தேவப்பிரியன், திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே இருக்கக்கூடிய அச்சமங்கலம் என்ற பகுதியில் கடந்த 24ஆம் தேதி மர்ம பொருள் ஒன்று வானத்தில் இருந்து பூமியை நோக்கி விழுந்தது. அந்த நேரத்தில் அதிக அளவிலான ஒரு சத்தம் கேட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த பகுதியில் தான் அந்த விண்கல் என்ற ஒரு பொருள் விழுந்துள்ளதாகவும் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த பகுதியில் அந்த இடத்தில் 4 அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய பள்ளத்தில் இருந்து அதிக அளவிலான வெப்பம் வீசக்கூடிய ஒரு நிலையும் உருவாக்கியுள்ளது. இதன் காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒரு அச்சத்தில் இருக்கிறார்கள். கடந்த 9 ஆண்டுகளில் மட்டும் கிட்டத்தட்ட இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 6 இடங்களில் இந்த மர்ம பொருள் விழுந்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது 2016ஆம் ஆண்டு இங்கு அருகில் இருக்கக்கூடிய பாரதிதாசன் கல்லூரியில் ஒரு மர்ம பொருள் விழுந்தது. அதன் விளைவாக பார்த்தீங்கன்னா அங்கு இருந்த ஒருவர் தீக்காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். அங்கு சிகிச்சை பலனின்றி அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள்.
இருக்கிறார்கள். அதே நேரத்தில் வந்து ஆலாங்காயம் அருகே இருக்கக்கூடிய துறிஞ்சிக்குப்பம் என்ற பகுதியில் வந்து புவனேஸ்வரி என்பவருடைய வீட்டில் தான் இந்த வானிலிருந்து ஒரு மர்ம பொருள் விழுந்தது. அந்த வீடும் முழுவதுமாக சேதமடைந்தது. அந்த இடத்தில் இருந்த புவனேஸ்வரி தீக்காயங்கள் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்திருந்தார். அவரும் வந்து சிகிச்சை பலனின்றி ஒரு உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வும் இந்த பகுதியில் ஏற்பட்டது. தொடர்ச்சியாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு மர்ம பொருள் வந்து வானில் இருந்து பூமி நோக்கி விழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிக அளவில் இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அச்சத்தில் இருக்கிறார்கள். இது குறித்து வந்து நம்முடைய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒருவர் வந்து நம்முடைய இணைந்திருக்கிறார். அவர்களுடைய வந்து இந்த பகுதியில் என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டது எல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சிருக்கலாம். சார், இந்த பகுதியில கடந்த 24ஆம் தேதி வந்து ஒரு வானிலிருந்து ஒரு மர்ம பொருள் இருந்தது. இதன் பாதிப்பு என்னவா இருக்குது? இங்க இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் வந்து என்ன மாதிரி உணர்கிறீர்கள் சார்? கண்டிப்பா சார், இது வந்து இந்த அச்சமங்கலம் பகுதியில் 24ஆம் தேதி பயங்கர சத்தத்தோட ஒரு மர்ம பொருள் விழுந்துச்சு. இதை கேள்விப்பட்டு மாவட்ட ஆட்சியர் எல்லாம் வந்து பார்த்தாங்க, சாம்பிள்லாம் எடுத்துன்னு போனாங்க. இது வரைக்கும் வந்து இது எந்த மாதிரி பொருள் என்னன்னு எந்த இதுவும் தகவலும் இன்னும் தெரில. இதனால வந்து மக்கள் கொஞ்சம் மிகுந்த அச்சத்தில் இருக்கிறாங்க. என்ன பொருள் ஏது பொருள்னு தெரில. மக்களுடைய அச்சத்தை போக்கணும்னா அதை முழுமையாக ஆய்வு பண்ணிட்டு அந்த ஆய்வை வந்து வெளியிட்டு இந்த மாதிரி பொருள் தான் இங்கே விழுந்துச்சு, நீங்கள் அச்சப்பட தேவையில்லை, அந்த மாதிரி ஒரு இதை வந்து அரசாங்கம் நம்மளுக்கு தெளிவுபடுத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் சார். அதே போன்று வந்து இந்த பகுதியை சேர்ந்த மற்றொருவர் வந்து நம்மளுடன் இணைந்திருக்கிறார். அவரிடமே இதை குறித்து நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இந்த பகுதியில வந்து தொடர்ந்து வந்து இந்த மாதிரி ஒரு மர்ம பொருள் விழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதனால வந்து இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன சொல்றாங்க சார்? ஆமாம் சார், இது வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் இது வந்து முதல் முறை இல்லை. இது வந்து ஏற்கனவே நிறைய முறை விழுந்திருக்கு. இப்போ நீங்களே சொன்னீங்க. அந்த மாதிரி எது விழுந்தாலும் இதை வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து அதை ஒரு அலட்சிய போக்காக தான் செயல்படுறாங்களே தவிர அது என்னன்னு கண்டுபிடிச்சி ஆராய்ஞ்சு அது அடுத்து அது எதனால் விழுது இல்லை என்ன பொருள்னு இது வரைக்குமே மாவட்ட நிர்வாக தரப்புல வந்து பொதுமக்களுக்கு தெரிவிக்கிறது இல்லை. வராங்க, கலெக்டராக இருக்கட்டும் இல்லை யாராக இருக்கட்டும் வந்து பார்க்குறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தலைப்பு செய்தி ஆகுது, நியூஸ் ஆகுது, அதோட போயிடுறாங்க. திரும்ப வந்து அது என்ன பொருள் விழுந்தது, என்ன காரணம், அது எதனால நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆங்காங்க விழுதுன்றத வந்து இது வரைக்கும் மக்களுக்கு இப்போ தெரிவிக்கிறது இல்லை. அதனால மக்களும் ரொம்ப பீதியில் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கம் எல்லாமே வீடு இருக்குது. இது விழுந்தது அது வீடு இல்லாத இடத்துல விழுந்தாலும் பரவாயில்ல. எதனா ஒரு வீட்டில் விழுந்து இப்போ அசம்பாதம் ஏற்பட்டு இருந்தால் இதை வந்து மாவட்ட நிர்வாகமோ இல்லை அரசாங்கமோ பதில் சொல்லிட மாட்டாங்க. இது வந்து மக்களுக்கு தான் தேவையில்லாத பீதியை உண்டாக்குது. அதனால மாவட்ட நிர்வாகம் கூடியவர்கள் தலையிட்டு இது என்ன பொருள் விழுந்ததுக்கான காரணம் என்னன்றதை தெரிவிச்சாங்கன்னா மக்களான எங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருப்போம். தொடர்ந்து வந்து இந்த பகுதியில் வந்து மர்ம பொருள் வந்து விழக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் தற்பொழுது வரை இருந்திருக்கிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் இது குறித்து உரிய அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் இங்கு வந்து ஆய்வு செய்து இதற்கான ஒரு முழு தீர்வினை ஏற்படுத்த வேண்டும் என்பது இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி வெங்கடேசன். சென்னை பெரும்பாக்கம் சதுப்பு நிலத்தில் நேற்று மாலை ஏற்பட்ட தீ விபத்து கட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட நிலையில் மீண்டும் பற்றி எரிய தொடங்கியுள்ளது. விவரங்களோடு நிகராமுடைய செய்தியாளர் வினோத், என்ன சிக்கல்? தற்போது தீயணைப்பு வாகனங்கள் எளிதாக சென்று வர வசதி மேற்கொள்ளப்பட்டிருக்கா? ஏன் மீண்டும் தீ பற்ற தொடங்கியிருக்கு? தேவப்பிரியன், சோலைநல்லூரிலிருந்து மேடாக்கம் செல்லக்கூடிய செம்மொழி பிரதான சாலையில் இடதுபுறமாக சதுப்பு நிலம் உள்ளது. பெரும்பாக்கம் சதுப்பு நிலத்தில் நேற்று மாலை தீ விபத்தானது பற்றி எரிந்த நிலையில் நேற்று இரவு முழுவதும் தீயணைப்பு வீரர்கள் போராடி அந்த தீயை அதிகாலை 4 மணி அளவில் கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மீண்டும் இந்த தீயானது எரிய தொடங்கியது. இதைத் தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் அங்கு சென்று தண்ணீரை சென்று தண்ணீரால் பீச்சி அடித்து அணைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் பிரதான சாலைக்கும் அந்த சதுப்பு நிலத்தில் பற்றி எரியக்கூடிய தூரத்துக்கும் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. ஆகையால் அந்த சேற்றில் வாகனங்கள் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த தீயை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வரப்படவில்லை. ஆகையால் அந்த தீயணைப்பு வீரர்கள் நடந்து சென்று செடிகள் இலைகளை வைத்துக் கொண்டு அந்த தீயை அடித்தே அணைத்து முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து நேற்று இரவு முதல் சுமார் 6க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனத்தில் வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்த நிலையில் மீண்டும் தற்பொழுது தீயானது பற்றி எரியக்கூடிய ஒரு காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியில் அடையாளம் தெரியாத நபர்கள் யாரோ ஒருவர் அந்த பகுதிக்கு சென்றுதான் இந்த ஒழித்திருக்க வேண்டும் என்ற ஒரு கூறப்படுகிறது, தீயணைப்பு கூறப்படுகிறது. ஏனென்றால் ஆட்கள் யாரும் செல்ல முடியாத ஒரு இடம் சதுப்பு நிலம் என்பதால் அந்த இடத்தில் தீ விபத்து ஏற்பட்டதை எளிதில் அணைக்க முடியாமல் தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். தேவப்பிரியன், உங்களுடைய தகவலுக்கு நன்றி வினோத்.